விபாசனா எப்படி உருவாச்சு? இதுக்கும் புத்தருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? விபாசனா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறி மறைந்ததாகவும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் அதை மீட்டெடுத்ததாகவும் அதுக்கப்புறம் உலகம் பூரா இந்த விபாசனா பயிற்சியை சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. எகெயின் கால சுழற்சியினால நிறைய இடத்துல மறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மாவில் இருக்க எஸ்என் கோயிங்கா அவர்கள் பர்மாவில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்ததாகவும் அவருக்கு எல்லா வசதியும் எல்லாமே இருந்தது. இருந்தும் அவருக்கு ஒற்றை தலைவலி, அதாவது மைக்ரேன் இஷ்யூ இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கு எல்லா இடத்துலையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. பட் எங்கேயுமே அவருக்கு அது க்யூர் ஆகலை. அதுக்கப்புறம் அவரோட நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விபாசனா மெடிடேஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அவர் அந்த விபாசனா பயிற்சியை முடித்த உடனே அவரோட மைக்ரேன் இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனோட சயின்டிஃபிக் அப்ரோச் அவர் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் இந்த விஷயத்தை உலகம் பூரா திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு உலகம் பூரா 260க்கும் மேற்பட்ட சென்டர்களை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா சென்டர்லையும் இன்னி வரைக்கும் ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க. அது வாலண்டியரிங் மெத்தடில். ₹1 கூட நீங்கள் கொடுக்காம இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். அது இல்லாமல் இது செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருக்குது. விபாசனா பயிற்சியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபுல் லென்த் வீடியோவை பாருங்கள்.